மாப்பிள்ள விட்டுக்காரங்க பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. பைத்தியார பையன். என்னடா அமாவாசை? உட்காருங்க. வெத்தலை பாக்கு போடுறது. போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முதல் ஆளா நிக்கிறிய. போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபக மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படிதான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. நினைச்சிட்டியே ஏண்டா பாக்கியம் கட்டின வேண்டியாச்சே, அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்திருப்பேனே. அட அறிவிட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைக்கு நிழல் படாத தப்பு. அதுலயே அவ கட்ட வச்சு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாய்க்கு. உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, நாளையோட சுத்தமாகும். நான் மறதையாக நினைச்சேன். ஏன் எரும மாடு மாதிரி கலக்குறீங்க? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? வீட்டுல மரவா தட்டி வச்சு குடிக்கணும், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சாங்க. கடியாரம் பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். குண்டு கூட மறத இவ்வளவு இப்படி சொன்னா கேட்க மாட்டாளுங்க. என்னக்கா யார் அவங்க எல்லாம்? பைத்தியத்துக்கு வந்துடுறாங்க. என்னைய பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி. மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலை பாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பாத்து போ, நாய் கண்டா விடாது. போய்யா போய் நாளைக்கு வாங்கயா, தொண்டையெல்லாம் வலிக்குது. என் மொழி தேவை. குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறானுங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ. பாரியா, பச்சையில பருத்தி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிளை பார்த்தா அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிளை எங்க இருக்கான்? 4 பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுங்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா. நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்?
பெரிய சாக்லேட் சீ துணியடா என்னடா எனக்கு என்னமோ தெரியலண்ணே வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய் உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்னை எடாத வாயத்திரடா. விஷமா என்ன? இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. வாயத்திரடா கடிச்சுக்க. அமுட்டுதானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல அதையும் கொடுங்க. டேய் ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுலாம் வாசல்ல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். நானே எருமாடா மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தராந்தீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரே கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரை குறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு தெருமொழியே என்ன மச்சான்? வாமா சின்ன பண்ண கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காபி சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய் தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா போடா. அம்மாவாசை என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்புலே டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்கீங்க? ஆட்டும்னே நம்ம டீ ஆயில சேர்த்துக்க. தேன்மொழி ராத்திரி கொட்டாய்க்கு வந்துரு. மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா. நீ வீட்டுக்கு போ. டீ நான் வாங்கிட்டு வரேன். நல்ல பொருத்தமுடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய் வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும். என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. சித்தப்பே சித்தப்பே சித்தப்பே. அட அமாவாசை சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விட்டியா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா. நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா? வேலுச்சாமி, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொன்ன. அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா. இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். கைக்கு சிக்க. நான் ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா உன்னையும் அடிப்பண்டி. உழைக்கிற புள்ளியாவா? காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை.
நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பொண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். ஒண்ணு மணியக்காரர என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உம்ம ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு குடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து. முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. ஐயா உனக்கு என்ன? கால்ல அரிக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன்? குறும்புதான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ, எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேன் நிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளான் மேல போகுது பாரு. பாரு, அந்த போகுது. எங்கயா? காணா? நல்லா போகுது. காணையா? பாரு பாரு, மேல போகுது. மேல போகுது. எங்கயா? காணா? அந்த போகுது பாரு. அண்ணாந்து வரல. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? அடப்பாவி, கஞ்செல்லாம் நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல. கொடுக்கறேன். குடு குடு. இந்த கற்பம் சொன்ன சொல்லு. நான் தாங்க மாட்டேன். உண்மையை சொல்லிடுறேன். எவ்வளவுதான் 100 ரூபாய் கொடுத்து என்ன அப்படி சொல்ல சொன்னா 101 கொடுத்துறேன். என்ன விட்டுரு. இந்தா சொல்லு. தேனு தேனு பாந்தி எடுக்கிறியா? யாரு? சின்ன பண்ண வண்டு தானே? பெரிய பண்ணையவா? வேற யாரு? அம்மாவாசை. ஐயோ, இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான். மச்சான், எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான். உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம். பொருசாமி வாயா. எம்மா எப்பா ஐயா எம்மா எம்மா எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பாக்கலையே உங்களுக்கு. பார்த்தா சரியில்லை தானே அங்க போறோம். ஏய், நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க. நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே. நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ எங்க படிக்க போற? எம்மா, முதியோர் கல்வியில ஒரு திட்டம் வந்திருக்கு, அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா? எம்மா, கடவுளே, கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயோ, கல்ல கூட கடமை ஒண்ணு. வாய திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காத. தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வர்றியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி.
இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காதே எடுக்காதே, கம்முனு இரு. அம்மாவாசை. அம்மாவாசை. உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குழந்தைய காதல் பண்ணிருக்கேன். எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? புடிச்சனா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா, ஆத்த கண்டா ஓடுது, குளத்த கண்டா ஓடுது. இத புடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்தா 40 நாய் புடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாத்து மருந்தை கொண்டு வா. இங்க வைக்க தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு வந்து இறக்கி விடு. பொறுக்கட்டு கண்டதெல்லாம்